யார் நீங்க? இங்கே வந்தீங்க? எங்களுக்கு இந்த மணி வேணும். பேசாம மணியை கொடுத்துட்டு நாங்க உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். சத்தம் இல்லாம போயிடுமோ? நீ பேசுறதே நிறுத்து. நான் கடைசி வாய்ப்பு தர்றேன், இங்க இருந்து போயிருங்க. இது சரியா படல சார். நம்ம ஒன்றும் கெட்டு போகல. வாங்க வீட்டுக்கே போலாம். பூஜை பண்ணி சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். சிவனிடம் மன்னிப்பு கேட்கணுங்க. நிச்சுக்கோ, அதுக்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். சார் 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 விடு விடு. சுடு. அந்த இச்சாதாரி நாகத்தை இங்க எல்லாரும் சேர்ந்து அவனை மரணத்துக்கு தள்ளுனீங்க தானே? இப்போ அவனோட காதலி, அவனோட இச்சாதாரி நாகினி மறுநாளுக்கு பின் அவள் தன் பகையை தீக்க வந்திருக்கிறா. உன்னிடம் உன்னிடம் உங்க எல்லாரிடம் திரும்பி வந்துட்டா. அதாவது எதை நினைச்சு பயந்தோமோ அதான் நடக்குது. அந்த நாகினி திரும்பி வராளா? ஒன்றும் ஆகாது. கண்ட்ரோல் பண்ண எதுவும் ஆகாது. சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவ ஏற்கனவே நம்ம பசங்க மேல தாக்கி இருக்கா. இனி யாரும் மிஞ்ச மாட்டாங்க சார், யாருமே. நான் சொன்னேன்ல, அமைதியா இரு. பல வருஷத்துக்கு முன்னாடி நாகத்தை கொண்டோம்ல, இந்த நாகினியையும் முடிச்சிருவோம். கதையை முடிஞ்சது. குருதேவா, ஆனா இதை மட்டும் சொல்லுங்க, அந்த இச்சாதாரி நாகினியை எப்படி அடையாளம் பார்க்கிறது? அவ இச்சாதாரி நாகினி எந்த ரூபமாவோ எடுத்துக்க முடியும். ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த நாட்டில் உன் வீட்டுல இல்ல உன் ஆபீஸ்ல யாராவது புதுசா வந்திருக்காங்களா? புதுசா இல்லையே. வந்திருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா குருதேவா. சாரோட ஊரான மாதவப்பூர்ல வந்திருக்கா. அட, அவ ஒரு சின்ன பொண்ணு, அனாதை. அவகிட்ட நான் ஏன் பயப்படணும்? இல்ல இல்ல சார், அவ வந்தப்பறம் தான் இந்த எல்லா குழப்பமும். யோசிங்க சார், யோசிங்க. அந்த பொண்ணோட ஏதாவது பொருள், போட்டோ என்ன அந்த மாதிரி ஏதோ இப்போ எங்க கிட்ட இல்ல. இருக்குது இருக்குது சார். இன்னைக்கு காலையில தான் ராஜ் ஏன் போன்ல இருந்து போட்டோ எடுத்தா. அங்க பிக்னிக்ல குருதேவா. இந்த மூலையில இந்த பொண்ணு இருக்கா. இவளோட பேரு சிவானி. அலக் நிரஞ்சன். பாம்பு பாம்பு காப்பாத்தாங்க. இவதான் அந்த இச்சாதாரி நாகினி. தன் நாகத்தின் மரணத்திற்கு பழிவாங்க வந்திருக்கா. இந்த அப்பாவி மூலத்திற்கு பின்னால ஒரு பழிவாங்கும் எண்ணம் மறைந்திருக்கு. இதோட அர்த்தம் அந்த பொண்ணு நம்ம வீட்டிலேயே தங்கி இருக்கா. நம்ம பசங்க நடுவுல. இது மிகப்பெரிய குழப்பம்தான். இல்ல, நான் வீட்டுல கால் பண்ணி எல்லாருக்கும் சொல்றேன். வேண்டாம்,
வீட்டுல யாருக்கும் இது தெரியக்கூடாது. அவ யாரோட முகத்தையாவது பார்த்தா அவ்வளவுதான், அவ உஷாராயிடுவா. நாம அங்க போறதுக்கு முன்னாடி அவ தப்பிச்சு போயிடுவா. அப்ப எங்க குடும்பம் ஆபத்தில் இருக்க குருதேவா. நீ அதை பத்தி கவலைப்படாத. உங்க வீட்டுல யாருக்கும் எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். ஆனந்த், நீ ஒரு வேலை செய். வீட்டுல யாருக்கிட்டையாவது சொல்லி அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம ஒரு தனி ரூம்ல வச்சு பூட்டிடுங்க. எந்த சந்தேகமும் வராதபடி. ஒரு தடவை அந்த நாகினி நம்ம கையில சிக்கணும், பிறகு பயப்பட ஒண்ணு இல்ல. அலக் நிரஞ்சன். நான் ரோஹித்தோட ரூம்ல போய் பார்க்கணும். என்னோட காப்பு மணி அங்கதான் இருக்கு. மயங்க், சரி நான் சொல்றது கேளு. சிவானி எங்க? இதோ எங்களுக்கு முன்னாலதான் இருக்கிறா. வேற என்ன உங்களுக்கு ஏதாவது வேலையா? இப்பவே பேச வைக்கட்டுமா? இல்ல நான் சொல்றது கவனமா கேளு. எப்படியாவது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவளை ஒரு ரூம்ல பூட்டிவ. பாப்பா நில்லு. அப்புறம் கவனமா இரு. குடும்பத்துல யாரும் அவகிட்ட போகக்கூடாது, சரியா? முக்கியமா குழந்தைகள். ஆனா மாமா, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொன்னதை மட்டும் செய் மயங்க். அண்டர்ஸ்டாண்ட்? இதான் பாரு, என் போனிய கட் பண்ணிட்டாது. பாப்பா, பாப்பா, என் செல்லம் தங்க கட்டி, எங்க போற? அப்புறம் ரோஹித் ராஜோட ரூமுக்கு தானே போற? பயப்படாத செல்லம். எனக்கு தெரியும் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடதான் போறேன்னு. ஆனா ரோஹித் அப்புறம் ராஜ் என்னோட ரூம்ல இருக்கிறாங்க. வா, என் கூட உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன். வேணாம், அது அங்க. செல்லம் கேளு, நீ வேலைக்காரியோட பொண்ணா இருந்தா அதுல என்ன, நீயும் என் பொண்ணு தானே. ஓ, ஐஸ்கிரீம் கடை இல்ல, ஆனா பாப்பா வேணாம். வெறும் எனக்கு ஐஸ்கிரீம். வேணாம். அட செல்லம், அங்க எவ்வளவு ஐஸ்கிரீம் இருக்கு, அட. காட்டுறேன் வா. நான் சாப்பிட மாட்டேன். நான் அங்கே சாப்பிடணும் பாப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும். யாராவது அரே உள்ள போ செல்லம். அட என்ன விடுங்க. அட திறங்க மாமா. சார் திறங்க. என்ன பண்றீங்க ஒரு வேலை முடிஞ்சது. சார்? என்ன பண்றீங்க? கதவை கொஞ்சம் திறங்க. இங்க ஏதோ தப்பா இருக்கு. மாமா மூளையில ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அவ என்ன குடிக்க வர்றதுக்கு முன்னாடி நான் என் காப்பு மணியை கண்டுபிடிச்சு இங்கிருந்து போயிடணும். சிவானி எங்க போனான்னு தெரியல. எங்கெல்லாம் தேடினோம் நாங்க அவளை. ஒருவேளை மாமா தானே அவளை எங்கோ அடைச்சிருப்பாரு. நீங்க பாத்தீங்க தானே? அவளை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. ஆமா, நானும் அதை கவனிச்சேன். அப்பா கிட்ட சொல்லிதானே ஆகணும் போல இருக்கு. அவர் வரட்டும். அருமை மருமகனே, மச்சான் கிட்ட இருந்து போன் வந்தது. அவர் சொன்னாரு வீட்டுல இருந்து யாரும் வெளியே போக கூடாது, அதனால நீ உன் ரூம்ல போ. ஆனா சிவானி எங்க? இது என்ன வம்பு தம்பி? வேலைக்காரங்களையும் நான் கணக்கு பார்க்கணுமா? எங்க சர்வெண்ட் குவார்டர்ல இருப்பான், நமக்கு என்ன அதுல? நீ மட்டும் மச்சான் சொல்றத மட்டும் கேளு. உன் ரூமுக்கு போ, வெளியே வரக்கூடாது. அப்புறம் என் அன்பு அப்பாவி மருமகனே, யார சொல்றதையும் எப்பவுமே நம்பாது. நீ ஈஸியா மத்தவங்க பேச்ச நம்புறேன். உள்ள போ. அன்பு மருமகனே, யாரும் வெளியே போகக்கூடாது.
உள்ளே இரு, நான் வெளியே தான் நிக்கிறேன். சிவானி, நீ எங்க? நீ இங்க என்ன பண்ற? நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அது நான் என்ன நடந்தது? உன்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல தண்ணி. சரி சரி சின்னையா, நான் சொல்ல வந்தது, இப்போ என்ன செய்யறது? இங்க இருந்து எப்படி போறது? இவங்க கவனத்தை நான் வேற வேலையில திருப்பணும். நான் ரூம்ல இருந்து தப்பி வெளியே போகலாம்